அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே இனி ஆளப்போகிறான் சுக்கிரன், உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜனவரி 28 முதல் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் என பல மாதங்கள் உச்ச நிலையில் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வர போகிறார். இப்படி வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக வீற்றிருப்பது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஜென்ம ராசியில் அமரும் போது சில அதிரடியான மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவது விதிவிலக்கான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாகவே மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். அவர் மிக அதிரடியான செல்வ செழிப்பையும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற அற்புதமான கிரகமாக செயல்படக்கூடியவர்தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் உறுதியாக செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, ஆடம்பரமான சூழல் போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அலைச்சல் ஏற்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உங்களை சந்திப்பதற்கான நல்ல சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான மாற்றம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 7.5 சனியில் விரய சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் இருக்கும் போது சுக்கிர மகாதிசை நடைபெற்றால் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவான நன்மை உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் அத்தனையும் நகர்த்தெறியப்படும் முதன்மையான யோகம் கிடைக்கும். நீடித்து வரக்கூடிய மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி காரியத்தில் நல்ல வளர்ச்சியும் நிறைவான முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகத்தை சுக்கிர மகாதிசை உறுதிப்படுத்துகிறது. அதே வேளையில் சுக்கிர புக்தி நடைபெற்றாலும் கூட 7.5 சனியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் திசை நடைபெறும் போது சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது, ராசியின் அதிபதியான குரு மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் புக்தி நடைபெற்றால் அற்புதமான யோக வாய்ப்புகள் மிகவும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சூழ்நிலையை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த சப்தம பார்வையை 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. சப்தமஸ்தானம் இந்த தருணத்தில் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. தனவரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் மிகவும் அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில்
உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல், வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பம், கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுதல் போன்ற நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். வரவுக்குள் செலவை கட்டுப்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ கூடிய வகையில் சுப விரயங்களை நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சின்ன சின்ன வகையில் இருந்து வந்த சிரமங்கள், தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. வீண் வாக்குவாதம், தேவையற்ற பிரச்சனைகள் போன்றவற்றை கலைந்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் மிக பெரிய அளவில் அன்பும் அரவணைப்பும் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் 7.5 சனியின் காரணமாக பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு பணி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான அதிரடியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து சப்தமத்தை பார்ப்பதால் வலு சேர்க்கிறாருங்க. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, அற்புதமான தொழில் ரீதியான சூழல்கள் அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை உறுதியாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக தவிடுபடியாகிறது. நீங்கள் நினைத்தபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கைகூடுவதற்கான சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள் விலகும். தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்த்து அளவான திட்டமிடுதலும், திட்டமிட்டு அளவாக முதலீடு செய்து வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பதும் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக தொழில்துறையில் அள்ளி கொடுக்கிறது. மத்திய மாநில அரசின் சலுகையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக அற்புதமான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. புதிய வருமானத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதோடு அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றும் ராசியின் அதிபதியான குரு கிர நிவர்த்தி பெறுவதாலும் பெண்மணிகள், குறிப்பாக மீனராசிக்கார பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து வகையான குடும்ப சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடும். எதை நினைத்தாலும் அதை நினைத்தபடியே அத்தனையையும் சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.